திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அனாலிசிஸ் ஒன்று பண்ணிட்டு சமீபத்தில் வெளியிட்டிருந்தார். ம். ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில், அதாவது ம். ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகாதேவபுரான்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை 1,250,000 வாக்குகள் வந்து போலியாக வந்து இருக்கிறது. இதை ம். வந்து அவர்கள் கொண்டு வந்து இது இப்படி வந்து பாஜக செயல்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சில ஆதாரங்களை வெளியிடுகிறார். ஓகே. அந்த ஆதாரங்களை வெளியிட்டு அதன் மூலமாக எப்படியெல்லாம் வந்து ஃபேக் அட்ரஸ்ல, ம். ஃபேக் நேம்ஸ்ல, அதேபோல வந்து ஒரே ஒரு எண் கொண்ட அறை ஒரு ஒரு ஆமா. 1 பிஹெச்கே ஃபிளாட்டுக்குள்ள வந்து 80, 45 50 பேர் பேர் கிட்ட 80 இருக்காங்க. பேருக்குலாம் வந்து வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு. பொதுவான இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாக்காளர்களுடைய லிஸ்ட் இருக்கு. அட்ரஸ் இல்லாம அப்பாவோட பேர் தப்பா இருக்கிறவங்க, ஏபிசிடின்னு இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ற பேர் மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தோட வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ முதல் கட்டமா நம்ம என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, ஒரு ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு அப்படின்னா, இதற்கு வந்து ஆதாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரியாக்ஷன் என்னன்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இவர் குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. இப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போகுது? ம். அவங்க வந்து இது ஆதாரப்பூர்வமா எப்படி வந்து மறுக்க போகிறாங்க? ஆனா அவங்க இன்ன வரைக்கும் மறுக்கல. பல தரப்புல அதுவே போலிங்கிறாங்களே. ஆமா. இவங்க இன்னைக்கு வரைக்கும் மறுக்கல. மறுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு அவரை வந்து பார்த்தீங்கன்னா, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண ஆமா. சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு முதல்ல வந்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.